வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் குறைவான மதிப்பெண் பெற்றால் அவர்கள் தேர்வில் தோல்வியடைந்தவர்கள் என்று முத்திரை குத்தக்கூடிய நடைமுறை அமலுக்கு வந்திருக்கிறது. தற்போது 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கு ஃபெயிலாக்கும் நடைமுறை சிபிஎஸ்இ பள்ளிகளில் நடைமுறைக்கு வந்ததை தொடர்ந்து பெற்றோர்களிடம் ஒப்புதல் கடிதம் என்பது கொடுக்கப்பட்டு வருகிறது. பல்வேறு பள்ளிகளில் ஆண்டு சேர்க்கை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்த ஆண்டுக்கான பணிகள் தொடங்கி இருப்பதால் குறைந்த மார்க் எடுத்தால் ஃபெயிலாக்க சம்மதிக்கிறேன் என பெற்றோரிடம் ஒப்புதல் கடிதங்கள் பெறப்பட்டு வருகின்றன. கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி 8ஆம் வகுப்பு வரை மாணவர்களை ஃபெயிலாக்கக்கூடாது என்ற நடைமுறை இருக்கக்கூடிய சூழலில் தேசிய கல்விக் கொள்கையில் இந்த விதி திருத்தப்பட்டது. இதன் அடிப்படையில் தான் 3ஆம் வகுப்பு, 5ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கான மதிப்பெண் அடிப்படையிலான பல்வேறு மாற்றங்கள் செய்யப்பட்டன. அதில் தற்போது 5, 8ஆம் வகுப்புகளுக்கு மதிப்பெண் குறைவாக பெற்ற மாணவர்களை தேக்கி வைப்பதற்காக ஃபெயிலாக்குவதற்கான நடைமுறை என்பது தொடங்கப்பட்டிருக்கிறது. இதற்கான சம்மத கடிதம் என்பது பெற்றோர்களிடமிருந்து பெறப்படுகிறது. மதிப்பெண்கள் குறைவாக பெற்றால் என்னுடைய பிள்ளை ஃபெயில் என்பதை ஏற்றுக்கொள்கிறேன் என்பதற்கான ஒப்புதல் கடிதம் என்பது பெறப்பட்டு வருகிறது. செய்தியாளர் பிரபாகரன் இணைகிறார். பிரபாகரன், விவரங்கள். சிபிஎஸ்இ பள்ளிகளில் 3, 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளில் மாணவர்கள் அந்த தேர்ச்சி விகிதத்திற்கு குறைவாக மதிப்பெண் எடுக்கக்கூடிய மாணவர்களை மீண்டும் அதே வகுப்பில் ஃபெயில் ஆக்கி படிக்க வைப்பதற்கான நடைமுறை என்பது அமலுக்கு வர இருக்கின்றது. இதற்கான கடிதம் என்பது கடந்த மார்ச் 18ஆம் தேதி சிபிஎஸ்இ சார்பில் அனைத்து பள்ளிகளுக்கும் ஒரு சுற்றறிக்கை என்பது அனுப்பப்பட்டிருந்தது. அதன்படி தேசிய கல்விக் கொள்கை 2020 இந்த 3, 5 மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கு பொதுத் தேர்வு என்ற நடைமுறை பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்று தமிழ்நாடு இன்று வரை அதை தொடர்ச்சியாக எதிர்த்து வருகின்றது. இந்த நடைமுறை சிறு குழந்தைகளை உடைய அந்த கல்வி கனவை தகர்த்துவிடும். அந்த மாணவர்களுக்கு தேர்வு என்றால் என்னவென்றே தெரியாத மாணவர்களுக்கு இது போன்ற ஒரு அழுத்தத்தை கொடுப்பது சரியல்ல என்று தமிழ்நாடு உள்ளிட்ட அனைத்து மாநிலங்களும் எதிர்ப்புகளை தெரிவித்து வருகின்றன. மற்றொரு புறம் இந்த கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் 2009 கீழ் 1 முதல் 8ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு தேர்ச்சி என்பது கொடுக்கப்பட்டு வந்தது. அந்த நடைமுறை இப்பொழுது மாறக்கூடிய நிலைமை என்பது மாறியிருக்கின்றது. இது தொடர்பாக மார்ச் மாதத்தில் சிபிஎஸ்இ அனைத்து பள்ளிகளுக்கும் கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கின்றது. அதன்படி மே மாதத்தில் இந்த நடைமுறை அமலுக்கு வரும் என்று கூறியிருக்கின்றது. அதன்படி பல பள்ளிகளில் மாணவர்கள், அதாவது தேர்ச்சி விகிதத்திற்கு குறைவாக எடுக்கக்கூடிய 3, 5 மற்றும் 8ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவருடைய பெற்றோர்களிடம் இந்த குறைவான மதிப்பெண் என்னுடைய பிள்ளை எடுத்திருந்தார், அவர்களை மீண்டும் அதே வகுப்பில் சேர்க்கலாம், அதாவது ஃபெயில் ஆக்கி மாணவர்களை அங்கே படிக்க வைப்பதற்கான அந்த ஒப்புதல் கடிதம் என்பது